ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை அதிரடியாக நீக்கிட்டு கையோட திண்டுக்கல்ல ஒரு அவசர மீட்டிங்கை போட்டிருக்கிறார். இந்த அவசர மீட்டிங்கில் சில முன்னாள் அமைச்சர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆப்சண்ட் ஆயிருக்காங்க. இதனால எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அப்செட் ஆயிருக்கிறார். என்ன நடக்குது அதிமுகல அப்படின்னு பார்த்தா ரொம்பவே கபலீகரமா போயிட்டு இருக்கு அதிமுக. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாஜக தான் அதிமுகவை கபலீகரம் பண்ணிரும், இல்ல திமுக கூட்டணி சேர்ந்து அதிமுகவை கபலீகரம் பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு அரசல் புரசலாவே பேசப்பட்டிருந்தது. எடப்பாடி பழனிசாமி இங்க யாருமே கபலீகரம் பண்ண முடியாது, அதிமுகவை அழிக்க முடியாது, அதிமுகவை எந்த கொம்பனாலும் ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ற கொம்பனே அதிமுகவை சீரழிச்சுட்டு இருக்கிறாரு, கலைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு இன்னிய தேதி வரைக்கும். ஏன்னா அதிமுகல ஒரு சகிப்புத்தன்மை இல்ல, ஒரு தலைமைத்துவத்துல இருக்கிறவர்களுக்கு பொறுமை இல்ல, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லவே இல்லை அப்படின்ற ஒரு கருத்து ரொம்பவே இங்க பரவிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமியும் அதுக்கேத்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கிறார். எம்ஜிஆர், ஜெயலலிதா அவங்களுக்கு கூட இருந்த இந்த மன்னிப்பு சுவாபம் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல. யாருன்னா ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கொண்டு அது பரிசீலனைக்கிற ஒரு மனப்பக்குவம் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல அப்படின்ற ஒரு கருத்தும் இங்க பார்க்க வேண்டியதா இருக்குது. அது எம்ஜிஆர் இருந்தாலும் ஜெயலலிதா இருந்தாலும் யாருன்னா ஒருத்தர் சீனியர் யாருன்னா எதனா ஒரு விஷயத்த சொன்னா அது அவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல பரிசீலனை பண்ணுவாங்க. அதை ஏற்றுக்கொண்டு பரிசீலனை பண்ணுவாங்க. அதுல அவங்களுக்கு உடன்பாடு இருக்குதா இல்லையா அதெல்லாம் செகண்டரி. பட் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு இதுல என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஆலோசிப்பாங்க. அது என்ன பண்ண பரிசீலிப்பாங்க. ஆனா இந்த மனப்பக்குவம் எடப்பாடி பழனிசாமிக்கு சுத்தமா இல்லை. யாருன்னா எதுனா சொன்னாங்கன்னா இதுல என்ன பிளஸ் இருக்கு, என்ன மைனஸ் இருக்கு, அதுக்கப்புறம் அதை நம்ம ஏத்துக்கிறோம் ஏத்துக்கல, அதுக்கப்புறம் நம்ம அதிரடியா நடவடிக்கை எடுக்கிறோன்றதெல்லாம் அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன விஷயத்துல என்ன பிளஸ் இருக்கு, என்ன மைனஸ் இருக்கு அப்படின்றது கூட அவரு பரிசீலனைக்கு இல்லவே இல்லையே, ஆலோசிக்கவே இல்லையே. ஆனா அதுக்குள்ளாகவே அதிரடி காட்டணும், நான் யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன், அதிமுகல நான் மட்டும்தான் அப்படின்னு ஒரு அதிரடியை காட்டுன்றதுக்காக செங்கோட்டையனை விலைக்கு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இந்த விவகாரத்தினால அதிமுக இப்போ பல பிரிவுகளா பிரிஞ்சு கிடக்க போகுது. அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே போகுமா போகாதா அப்படின்ற ஒரு டவுட் இங்க நிலவின் இருக்கு. செங்கோட்டையின் கருத்து என்னவா இருக்குன்னா, அதிமுக ஒன்றிணைக்கணும், அதுக்கு நான் 10 நாள் கெடு தரேன், எடப்பாடி பழனிசாமி ஒரு நல்ல முடிவு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா மறாத நாளே அதிரடியை காட்டி செங்கோட்டையனை விலக்கி இருக்கிறார். விளக்குன கையோட திண்டுக்கல் என்ன பண்ணாரு, அவசர மீட்டிங் ஒண்ணு போட்டாரு. எல்லா இரண்டாம் கட்ட தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் வாங்க, முக்கியமானவங்களாம் வாங்கப்பா, பேசி தீர்ப்போம், என்ன விஷயம், அடுத்த கட்ட நகர்வு நம்ம எப்படி போகணும், செங்கோட்டை நீக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பாதகம் அப்படின்னு ஆலோசிக்கிறதுக்காக கூப்பிட்டு இருக்காங்க. இதுல நத்தம் விஸ்வநாதன் போய் கலந்து இருக்காரு, திண்டுக்கல் சீனிவாசன் போய் கலந்துட்டு இருக்காரு, ஆர்பி உதயகுமார், சி விஜயபாஸ்கர் எல்லாரும் போய் கலந்துகிட்டு. பக்கத்திலே இருந்த செல்லூர் ராஜு போய் கலந்துக்கவே இல்லை. அது மாத்திரம் இல்லாம கோயம்புத்தூர்ல இருந்து எஸ்பி வேலுமணி கூட என்ன பண்ணாரு, திண்டுக்கலுக்கு வந்துட்டாரு. ஆனா தங்கமணியும் சி வி சண்முகம், ஜெயக்குமார் இவங்க எல்லாம் வரவே இல்லை. இத்தனைக்கும் ஜெயக்குமார் எடப்பாடி பழனிசாமியோட தீவிர ஆதரவாளரா மாறினார். எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு எந்தவித மாற்று கருத்தும் சொல்லாம அதை ஆதரிக்கிறவரா ஜெயக்குமார் அவர்கள் இருந்தார். ஜெயக்குமார் அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனா ஜெயக்குமார் அவர்கள் போல சி வி சண்முகம், தங்கமணி, செல்லூர் ராஜு, அதே போல ஜெயக்குமார், இவங்க 4 பேர் போல. செல்லூர் ராஜு தாமதமா போயிருக்காரு, அதுக்குள்ள மீட்டிங் முடிச்சுட்டு எடப்பாடி ஐயா கிளம்பிட்டு இருக்கிறாரு. நீ என்னப்பா லேட்டா உனக்கு நீ வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா? ஏற்கனவே செல்லூர் ராஜுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது, அரசல் புரசலாவே இருக்குது. அப்படி இருக்கும்போது அது பொது வெளியில பல விஷயங்கள்ல வெளிப்பட்டாலும் ஆனா அதை சரி செய்யற விதமா அப்பப்ப என்ன பண்ண ஒரு நிகழ்வு நடக்கும். இப்போ சுற்றுப்பயணத்துல கூட எடப்பாடி பழனிசாமியை வரவேற்று செல்லூர் ராஜு அவர்கள் பேசினாங்க, இந்த பஸ்ல அவர் இருந்தார். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அந்த மீட்டிங்ல கொஞ்சம் காலதாமதமா இருந்தனால செல்லூர் ராஜு வரத்துக்கு கொஞ்சம் காலதாமதமா இருக்கு. உடனே எடப்பாடி பழனிசாமி அவருக்காக நான் வெயிட் பண்ணுமா, அதெல்லாம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க கிட்ட மட்டும், அதாவது எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், ஆர்பி உதயகுமார், சி விஜயபாஸ்கர் இவங்க கையில மட்டும் ஆலோசனை பேசி முடிச்சுட்டு என்ன பண்ணிருக்காரு, கிளம்பிட்டு இருக்கிறாரு. செல்லூர் ராஜு வந்தோடனே என்னப்பா நீங்க லேட்டா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற முன்னாள் அமைச்சர்கள் என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க.
இந்த ஆலோசனை கூட்டத்தை முழுக்க தவிர்த்திருக்கிறாங்க சி.வி. சண்முகம், தங்கமணி, ஜெயக்குமார். இந்த 3 பேரும் வராதது எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. வட மாவட்டங்கள்ல வன்னியர் சமுதாய வாக்குகள் வேணும் அப்படின்னா சி.வி. சண்முகம் வேணும். கொங்கு மண்டலத்துல இன்னும் பல பிரிவுகள் இருந்தாலும் தங்கமணியுடைய பலம் நமக்கு வேணும். வட சென்னையில நீங்க ஜெயக்குமாருடைய உதவி உங்களுக்கு வேணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு 3 தூண்களாய் இருக்கிற இந்த 3 பேரும் வராதது எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் திகிலை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா செங்கோட்டையின் எப்பேற்பட்ட ஒரு சீனியர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்க முடியாது. ஏன்னா நீங்க அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடியே தங்கமணி அதே போல எஸ்பி வேலுமணி எல்லாம் போய் சந்திச்சிருக்கிறாங்க. அப்போ செங்கோட்டையன் கூட போய் சந்திச்சிருக்கிறாங்க. இவங்க போகல. இப்போ அவரு கூப்பிட்டதும் எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டதும் நத்தம் விஸ்வநாதனை கூப்பிட்டுருக்காங்க, எஸ்பி வேலுமணி கூப்பிட்டுருக்காங்க. இது மாதிரி நம்ம போய் சந்திக்கல அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னு இங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இத முழுக்க முழுக்க தவிர்த்திருக்கிறாங்க சி.வி. சண்முகம், தங்கமணி, ஜெயக்குமார் அவர்கள். ஸோ இதனால ரொம்ப அப்செட்ல இருந்திருக்கிறாரு. அடுத்த கட்ட நகர்வு என்ன போக போகுது அப்படின்னு தெரியல. ஆனா ஒரே ஒரு விஷயம், அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி எந்த கொம்பனாலும் ஆட்டி அசைக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி அதை செய்து முடித்து விடுவார் அப்படின்னு தான் இங்க எல்லாருமே நம்புறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒற்றையால் இந்த அதிமுகவை சீரழித்து கொண்டிருக்கிறார். இந்த அதிமுகவை அதை கலைத்து கொண்டிருக்கிறார். நாளை பின்ன பாருங்க, எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அதிமுக உறுப்பினரா இருக்கணும் அப்படின்னு தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன்னா தேர்தல் நெருங்க கட்சி எப்படி பலப்படுத்தணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு கூட நிறைய சலசலப்புகள் ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பாஜகக்குள்ள நிறைய உட்கட்சி பூசல்லாம் இருக்கு. ஆனா கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா, தேர்தல் முடிகிறதுக்கு அமைதியா இருங்க, தேர்தல் முடிஞ்சிட்டு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அப்படி யாரையும் அனுசரித்து போகிற மாதிரி தெரியல. நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, இங்க நான் தான் கிங்கு, நான் சொல்ற மாதிரி தான் எல்லாரும் செய்யணும் அப்படின்னு சீனியர் ஜூனியர்லாம் நான் பார்க்க மாட்டேன் அதிரடியை காட்டி இருக்கிறாரு. இதனால மற்றவங்களுக்கு எல்லாம் என்ன தோணுதுன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு ஜெயலலிதா மாதிரி சர்வாதிகாரம் மிக்க ஒரு தலைவரா வராரா, எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா மாதிரியே அதிரடியை காட்டுறாரா அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்றாங்க, இங்க கருத்து சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே அது தவறான விஷயம். எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிற முடிவு ரொம்ப தவறான முடிவு அப்படின்னு கட்சிக்குள்ள இருக்கிற சீனியர்களே நிறைய பேர் என்ன பண்றாங்க சொல்லிக்கிட்டு வராங்க, ஒரு சிலரை தவிர்த்துட்டு. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி நான் சொல்றதுதான் இங்க நீங்க எல்லாருமே கேட்கணும். ஏன்னா செங்கோட்டையை நீக்க வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. சொல்லி இருந்தும் கூட எடப்பாடி பழனிசாமி ஒரு சிலர் பேச்சை கேட்டுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அதிரடியா என்ன பண்ணியிருக்கிறாரு, செங்கோட்டையை நீக்கி இருக்காரு. இது அதிமுகவுக்கு பலவீனம் தான். இது பலமா இருக்குமானா இல்ல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல 2000 பேர் என்ன பண்ணிருக்காங்க, அதிமுக இருந்து விலகி இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி எடுத்த இந்த தவறான முடிவுனால. இப்போ கொங்கு பெல்ட்ல கொஞ்சம் வீக்கா இருக்கிறாங்க. நீங்க என்னதான் கொங்கு பெல்ட்ல நம்பதான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் உங்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுவாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தை இல்லை. எடப்பாடி பழனிசாமி தவறான ஒரு வழியை தேர்ந்தெடுத்து தவறான ஒரு வழியில போயிட்டு இருக்கிறாரு. சீனியர்கள் சொல்ற விஷயத்தை ஏத்துக்கல, ஆலோசிக்கல, பரிசீலனை பண்ணல, அதை விட்டுட்டு அதிரடி காட்டுறேன் அப்படின்னு நீங்க செங்கோட்டையை நீக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சுட்டு இருக்காருன்னா, நான் ஒரு சர்வாதிக மிக்க தலைவர், நான் அதிகாரமிக்க தலைவர் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காரு. அப்படி இல்லை. இப்ப எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, சீனியர் பழைய சீனியர்ப்பா, அவருக்கே இந்த நிலைமைனா அப்ப நம்மளுக்கெல்லாம் என்ன அப்படின்னு எல்லாருமே உங்களை முதுகுல குத்துக்கிறது தான் பார்ப்பாங்களே கண்டி உங்களை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, உயர்த்தி வைக்க மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் பேசுகலாம், எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற முடிவு தான் சரியான முடிவு, எடப்பாடி இன்னைக்கு இவங்களுக்கு செங்கோட்டையனுக்கு நாளைக்கு அவங்களுக்கு வரும்போது அவங்களும் மாறலாம், என்ன வேணா நடக்கலாம் சார் அரசியல்ல. இதுதான் அப்படின்னுலாம் நீங்க என்ன பண்ண முடியாது, ஏத்துக்கிட்டு போயிட முடியாது. இது செங்கோட்டை நடந்தது, நாளைக்கு நிறைய பேருக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு அச்சம் அதிமுக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. அதுக்குள்ள நம்ம சேஃப் ஆயிரணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, சேஃப் ஜோனுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் செங்கோட்டையன் போன்ற கருத்து உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்து, தொண்டனுடைய கருத்து. இந்த கருத்தை எடப்பாடி பழனிசாமி அவமதித்து விட்டார், தொண்டனையே அவமதித்ததாக அர்த்தம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. இப்போ தொண்டர்கள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே. எடப்பாடி பழனிசாமி நினைச்சிருக்காரு 4 பேர் நம்ம கூட இருந்தா போதும் அப்படின்னு இல்ல, தொண்டர்கள் இருக்கணும் சார். கட்சியில எம்ஜிஆருக்கு தொண்டர்கள் இருந்தாங்க, ஜெயலலிதாவுக்கு தொண்டர்கள் இருந்தாங்க, உங்களுக்கு தொண்டர்கள் இருக்கிறாங்களா அப்படின்றத பாருங்க. ஒரு 4 பேரை கூட்டி வச்சு கொண்டு நம்ம கட்சி அப்படின்லாம் இல்ல, தொண்டர்கள் இருந்தாதான்
கட்சி அப்படின்றத கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் கருத்து சொல்லிட்டு வராங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி தவறான முடிவு எடுத்து விட்டார் அப்படின்ற ஒரு கருத்தும் இங்கே நிலவுது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.